இத்தனை நாள் பொறுமையாக இருந்தாய். எத்தனை இரவுகள் நீ அழுதிருப்பாய். உன்னுடைய இதய வலியை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த வலிகளுக்கு முடிவை கொடுக்கத்தான் உன் உயிரின் ஆழத்திலிருந்து இப்பொழுது மிக பெரிய சத்தத்தோடு நல்ல விஷயம் நடக்கும். உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், சோதனைகள் எதுவுமே வீண் போகாது. உன் தகுதியை நிரூபிக்க வந்த அனுபவங்கள்தான். இதன் மூலம் நீ விழவில்லை, அழிந்தும் போகவில்லை. நிலைத்தன்மையோடு உன் வாழ்க்கையில் மிகுந்த பல நல்ல மாற்றங்கள் இப்பொழுது வரப்போகின்றது. நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் மனதை எப்பொழுதுமே துரத்தி கொண்டிருந்தது. அது உறவாகட்டும், வேலையாகட்டும், பணமாகட்டும். சுயமாக ஒரு திருப்பத்தை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் சிதறிய வாய்ப்புகள் எல்லாம் இனிமேல் சிதறாமல், கை நழுவாமல் உன்னை வந்து சேரும். அது நான் அனுப்பும் நபர் மூலமாக நிறைவேறும். நான் அனுப்பும் செய்தி மூலமாக நிறைவேறும். நான் உனக்கு கொடுக்கும் அழைப்பு மூலமாக நிறைவேறும். உன் முகத்தில் முகிழ்ந்த அந்த புன்னகை இப்பொழுது மலரும். இந்த நொடியே உன் துயரங்கள் அனைத்து முடிவடைந்து விட்டது. ஒவ்வொரு துன்பத்திற்கும் பல மடங்கு நன்மையை இப்பொழுது நான் தரப்போகின்றேன். தர்மத்தின் பரிசோதனையை தான் கஷ்டங்களாக நீ சந்தித்தாய். நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நினைக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. உனக்கு தான் தீங்கு வந்தது. அது உன் பாக்கியத்தை, பல பாவங்களை நீக்கிதான் சென்றது. நீ அழுத கண்ணீர் ஆசீர்வாதமாக இப்பொழுது மாறி இருப்பதால் பல நன்மைகளை நீ நற்சம்பளமாக, நற்பயனாக இப்பொழுது பெறுவாய். ஒரு காற்று கூட மரத்தை வேருடன் பிடிக்க முயற்சிக்கும். ஆனால் வேருடைய மரம் எப்பொழுதும் வீழாது. அதுபோல நம்பிக்கைதான் உன்னை இப்பொழுது காப்பாற்றி கொண்டிருக்கின்றது. நீ சந்தித்த இழப்பு உன்னை இனி உயர்த்தி நிற்க உதவும் அஸ்திவாரம். நீ நிம்மதியாயிரு, அமைதியாயிரு, மனம் சஞ்சலம் கொள்ளாமல் இரு, குழப்பமடையாமல் இரு. இந்த கந்தன் உனக்கு துணை நின்று காத்து கொண்டு இருக்கையில் உன் மனதின் குழப்பங்களுக்கும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது தீர்வு கிடைத்துவிடும். நடக்கும் ஒவ்வொன்றுமே நன்மைக்காகத்தான் என்று முழு மனதோடு நம்பு. அந்த நம்பிக்கை உன் ஆழ்மனம் வரை சென்று உனக்கு ஆறுதலை கொடுக்கும். உன்னுடைய ஆசை எதன் மீது இருக்கின்றது என்பது எனக்கு தெரியாமல் இல்லை. அந்த ஆசையை அச்சசலாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை நான் அகற்றி கொண்டிருக்கின்றேன். எச்சரிக்கையாக நீ இருக்க வேண்டிய விஷயங்களில் கவனம் சிதறாமல் இரு. புதிய வாய்ப்பை நான் கொடுத்து நீ இழந்த விஷயத்தை சிறப்பிலும் சிறப்பானதாக மாற்றி நான் கொடுப்பேன். தொலைந்தவர்களும் மீண்டும் திரும்ப வந்து விடுவார்கள். உறவுகளில் அமைதியானது நிலைக்கும். ஆன்மீக ஒளியோடு மன அமைதியும் தெய்வீக நம்பிக்கையையும் பல மடங்கு நான் உயர்த்தி தருவேன். நான் சொல்லும் வாக்கை காற்று வாக்கில் வந்து போகும் வார்த்தை என நினைத்து விடாதே. அது உன்னுடைய விதி. உன்னுடைய விதியை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். சிறிது நேரத்தில் நீ முகம் மலர்வாய். உன் மனம் அமைதி அடையும். வாழ்க்கையில் நன்மைகள் வந்து குவிய தொடங்கும். நீ எதிர்பார்த்த அளவுக்கு இனிமேல் எந்த ஒரு தாமதமும் இருக்காது. நேரங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் நல்லது நடக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய். உன் பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று கதறுகின்றாய். பொறுமை கொள் என் குழந்தையே. உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. இந்த முருகனுடைய பெயரை மனதிற்குள் சொல்லி கொண்டே இரு. ஓம் சரவணபவ என்று நீ சொல்லும் நாமம் என் செவியை சேரட்டும். அதிர்ஷ்டத்தின் சக்தி உன்னை சுற்றி வரட்டும். எப்பொழுதுமே வாழ்க்கை நெரிசலாக இருக்கின்றது என்று கவலைப்படாதே. உன் மனம் தெளிவடையும். உன் நன்மை இப்பொழுது தொடங்கும். உன் பின்னால் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன். பக்க பலமாக, துணையாக, நல்லதை நடத்தி கொடுக்க. அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். நல்லது நடக்கும்.